channel tuning kids. This is me Varsha. This is Mahesh. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம குட்டோட காஸ்ட் குட்டு ரிமூவ் பண்ண போறோம். ஆமா, ஆக்சுவலி என்னோட காஸ்ட் நானே ரிமூவ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கேன். எப்பவுமே டாக்டர்ஸ்ட்ட போய் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. சரி, அது உள்ள எப்படி தான் இருக்கு, நம்மளே கட் பண்ணி பார்க்கலாமேன்றதா இந்த இது. சப்போஸ் என்னால கட் பண்ண முடியல அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும். டாக்டர் அசியசியமா திட்டுவார். இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்றது தான் ஃபைனலி நான் ரிமூவ் பண்ண போறேன். அதுதான் பெரிய விஷயம். ஆக்சுவலி 2 weeks ஒரே இடத்துல கட்டு போட்டு உட்காருதுன்னு ரொம்ப ஒரே இடத்துல ஃபெப்ரவரியில தான் ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆனா இவன் தான் இப்பவே ரிமூவ் பண்ண. எனக்கு இப்பவே கொஞ்சம் ஐ ஃபீல் லைக் ஐ எம் குட். அப்படி அவர் வந்து Feb 2nd 3rd தான் ரிமூவ் பண்ண சொன்னார். ஆனால் எனக்கு ஐ ஃபீல் லைக் ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 1 week அப்படியே பேண்டேட் மாதிரி கட்டிட்டு அந்த அது என்ன ஆரஞ்ச் ஸ்ப்ரெயின் பேண்ட் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை கட்டிட்டு அப்படியே இருக்கலான்ட்டு தான் பிளானு. சரி, பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்கறதா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கத்திரி எங்கே இருக்கு? கத்திரி கிச்சன். கத்திரி போரா, கத்தி ஆல்சோ வில் பி ரிக்வயர்ட். கத்தி வேணுமா? இந்த கத்தி போதுமா, சிக்கன் கட் பண்ற கத்தி வேணுமா? எனக்கு எதானாலும் பரவாயில்ல, உனக்கு தான். அப்ப அதுவா பிஸ்கெட்டை க்ளோஸே பண்ணல, அப்படியே சாப்பிட்டு அப்படியே வச்சிருக்கேன். வெரி பேட் கேர்ள். இது காய போடல, வெரி பேட் கேர்ள். மம்மி பாத்துக்கோங்க. டேய், ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. உட்காருடா. இங்க உட்காருங்க. சரி, எവിടെ இருந்தாலும் ஓகே. எனக்கு ஓகே. Kuttu is going to remove his cast. இப்போ குட்டு கால்னு இந்த காஸ்ட் போனால் அவனுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகும்னு ஃபீல் ஆகுது எனக்கு. கூடயே இவ்வளோ வீக் இருந்த ஒரு ஆமாம், இட்ஸ் மை லைஃப். We can see if the swelling is gone or not. Yes, அதுதான் மெயின் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் லேயர் மம்மி ஃபர்ஸ்ட் லேயர் இன்னுமா இருக்கு. டிஃபரெண்ட் லேயர்ஸா இருக்குடி. ஃபோக்கஸ் ஆன் த காஸ்ட். അവിടെ இருக்கு அந்த ப்ளூ கலரில் தெரியுதுல்ல, அதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் போடுவாங்களா, என்ன போடுவாங்க தெரியாது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா? மெடிக்கல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அன்பாக்சிங் த லெக் போல இல்லையது. ஆமாடி, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. புது கால் குட்டுன்னு வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். അയ്യോ കുട്ടു, റിസ്ക് ആണോ நம்ம ചെയ്യുന്നത്? തെറ്റാണോ? உனக்கு வெளிச்சா என்ன பண்றது? வெளிச்சா என்ன பண்ணுறதுன்னா வலிக்க தான் செய்யும். இது வந்து கீழே தான் கேஸ்ட் போட்டிருக்கனால நம்ம மேலே ஈஸியாக கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஃபுல் கேஸ்டிங் இருந்துச்சுன்னா ரொம்ப കഷ്ടം. ദൈവത്തിന് അറിയാം, ഡോക്ടർ അടുത്തുനിന്ന് കിട്ടണവരുണ്ടാവും. ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறது? காலிடா. இவனுக்கு டாக்டர் எடுத்து கேவலமா திட்டு கேரண்டி. இன்னும் வரமாட்டுது திட்டு கேரண்டி. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போக மாட்டேன். நீ வேற யாராச்சும் கூட போய்க்கோ. நான் டாக்டர் எடுத்தேக்கே இல்லையா? நான் சொல்கிறேன் டாக்டர் இவ தான் கரெக்டாக சொன்னேன். உடனே நான் சொன்னேன் 3rd or 4th வரைக்கும் வச்சுக்கோன்னு. காலிடா நீ போய் குட்டு. இவ்வளோ டெரிஃபிக்காக போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப ஈஸி, நல்லா சொல்ல. பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. கட் பண்ண போய் காலைக்கு கட்டாயிட போகுது. You asked Arvind, can we remove on our own? கேட்கல. கேட்டிருக்கலாம்ல. அவன் எப்படி அவகாதிக்கு தான் சொல்லுவான். എനിക്കറിയില്ല കുട്ടു. I am actually worried. ஆக்சுவலாக லைட்டாக வலி இருக்கு இன்னும்.
ஐ கேன் ஃபீல் இட். நீங்கள் சொன்னது கரெக்டாக, அந்த கேஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தனால சுத்தமாக வலி தெரில. ஐயோ குட்டு, யூ காண்ட் வாக்னா என்ன பண்ணுறது குட்டு? குட்டு அப்படிலாம் இல்லை, ஐ கேன் வாக் டி. இந்த கேஸ்ட் இவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்குமா நான் ஒருத்தனை? அதுவே எனக்கு தெரியாதப்பா, பயங்கர டைட்டாக இருக்கு. காட்டன் அது ஒன்றது. இங்கேயெல்லாம் கேஸ்ட் போட்டிருக்காங்க. என்னடி நீ அங்க கேமரா ஒழுங்கா பாரு, வேற எங்கேயாவது கண்ட்ரோல் பண்ணி பாரு. கரெக்டாக தான் வச்சிருக்கேன். வா. தயவு செய்து யாரும் அவுக்க ட்ரை பண்ணாதீங்க இனிமேல், ரொம்ப கஷ்டப்படுது. இவன் நல்லா பண்ணுறது பண்ணிட்டு பாருங்க. இப்போ உங்ககிட்ட லெக்சர்ஸ் கொடுக்குறான். எனக்கு ஏதோ பயமாக இருக்கு இவன் ஓப்பன் பண்ணும்போது, எதுக்குன்னு தெரியாது. அந்த ஸ்வெல்லிங் இருந்தா இவனால் ஒரு கால் முன்னாடி வைக்க முடியல, நல்லா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது சரியா இருக்கு. 1.5 years வரை ஆக சான்ஸ் இருந்து தான் பாருங்க. சொன்னா ஆகுது. ஏய் ஜஸ்ட் ஒரு ரோலிங் ஆயிருக்கு, அதுக்கு போய் எத்தனை பேச்சு பேசுறீங்க? என்னடா இது, ஒரு ஆப்ரேஷனே பண்ற மாதிரி இருக்கு. மம்மி ரிட்டர்ன்ஸ். ஒன்று, தயவு செய்து யாரும் கேஸ்ட்டை வீட்டில் கழட்ட ட்ரை பண்ணாதீங்க. இது கழட்டுறதுலேயே உங்களுக்கு ஒரு பெரிய அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அடியில் என்ன க்ளூ வச்சு ஒட்டிருக்காங்களா தெரியலையே. இப்படி கொடூரமாடா ஹாஸ்பிட்டல் ரிமூவ் செய்ய போனது. ஹாஸ்பிட்டல் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆக்சுவலி. அந்த வீடியோ பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிருக்கலாம். ஈஸியா கழட்டிருப்பாங்களோ. ஏய் காஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டா. ஆஹா அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு காலை கீழே வைக்கிற ஃபீல் இருக்கு. ஓ அதான் நான் போயிடுச்சு. வேற லெவல் ஃபீலா. காலில் ஏதோ ஒரு பெரிய பூட்ஸ் போட்டு கழட்டி வச்ச பயமா இருக்கு. ഓ സിമ്പിൾ സിമ്പിളാ. കുണ്ടു കുണ്ടുടെ സ്വെല്ലിംഗ് ഉണ്ടാവരുത്. കുണ്ടു പ്ലീസ് കുണ്ടു, എനിക്ക് ടെൻഷൻ ആവണ്ടിട്ടോ. அங்கே இருக்கு இந்த இடம் தான் கிட்டவா. இங்கே பாருங்க லைட்டாக இன்னும் ஸ்வெல்லிங் இருக்கு. தெரியுதா ஸ்வெல்லிங் இருக்கிறது? தெரியுது. ட்ரை பண்ணலாமா? குட்டு கீப் யூ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். எதுக்குடா இப்போ நொண்டிட்டு நடக்கிற? அது காலில் இவ்வளோ நாள் இருந்துச்சு லேடி, அந்த பழக்கம் அப்படியே வந்துருச்சு. சரி இன்னும் அந்த இடத்துல வீக்காக இருக்கு. அறையா ஆனால் வலி இல்லை. வலி இல்லையா? நார்மலாக நட. Are you sure? வலி இல்லைண்ணா, வீக்காக இருக்கு. நிஜமா வலி. ആ സ്പ്രെയിൻ ബാൻഡേജ് മാത്രം വേണ്ടത് കിട്ടിക്കാം. வாங்கிக்கலாம் வேஸ்ட். ஆனால் இந்த கால் ரொம்ப ஒல்லியான மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும். காலே இல்லாத மாதிரி. எதுக்கு நான் நொண்டற? அது பழகிருச்சு. கொஞ்ச நாள் ஆவதுக்கு செட் ஆகல. நார்மலா தான் எல் ஷேப்ல இருக்கு காஸ்ட். ഞാൻ വെക്കട്ടെ എന്റെ കാലിൽ വെക്ക്. ഫീൽ എങ്ങനെ ഉണ്ടോ? கரெக்டா எல் ஷேப்ல வச்சிருக்காங்க. വാട്ട് ഇസ് ഇറ്റ് മേഡ് ഓഫ്? വെയിറ്റ്. അയ്യേ ഇതാ. என்னது இது? ഇത് അത്
இது அது அவளுக்கே தெரியாது. பேப்பர் டென்ட் எல்லாம் கட்டுறதுக்கு அது. பயங்கரமா நாலுது கஷ்டு கால் தானே. கிளீன் அப் த மெஸ். எனிவே காலெல்லாம் சரியாயிடுச்சுல, க்ளீன் பண்ணிடு எல்லா மெஸ்ஸும். கால் பர்ஃபெக்ட்டா சரியால. நீ தான் இப்ப சொன்ன உனக்கு வெளியெல்லாம் இல்ல. அது பரவாயில்ல. How are you feeling to be free? கால்ல ஏதோ ஒரு பெரிய வெயிட்ட கழட்டி காலை வச்சிராதீங்க அம்மா. தெய்வமே. வெல் வேகத்துல போயிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சுல. ഇനിയും നൊണ്ടിയും കൊണ്ട് തന്നെ നടക്കണ കൊണ്ടോ. In the video title I decided unboxing of leg. Catchy title. First time Kuttu is walking barefoot after 2.5 weeks. அப்பா வா ஷாப்பு போயிடலாமா? 2.5 weeks நான் எங்கேயும் கூட்டிட்டே போகல. அதுக்குள்ள ஷாப்பிங்கா? எஸ் எஸ். கால் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி செக் பண்ணிக்கலாம். It is little low, light ആയി പക്ഷെ ഇനിയുണ്ട്. As long as it's not paining, or maybe your leg has become numb. கொஞ்சம் കഴിഞ്ഞ പെയിൻ അറിയോ? 1.5 years അറിയോ? சரி சரி நீ நடந்துக்கோ. இவன் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எஸ் கைஸ், ஃபைனலாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு நம்ம லெக்கை. புது லெக் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக இன்னும் ஸ்வெல்லிங் அப்படியே இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு பெயின் சுத்தமாக தெரியல. ஆனால் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது தெரியுது. ஸோ எப்படியும் ஒரு 2 weeks ஆகும் சரியாக நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா அந்த கட்டு போட்டு நடக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி இப்படி நடந்து அது வந்து 2 weeks நொண்டி பழகிருச்சு. ஸோ அதனால் அதே போஸ்டர்லேயே டிங்கு நடந்த வேண்டியதாக இருக்குது. பட் ஸ்டில் மோஸ்ட் ப்ராபப்லி இன்னும் 2 weeksல சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்டான வீடியோஸ் ப்ராப்பர் வீடியோஸ் will be coming. நெக்ஸ்ட் வீக் நல்ல வீடியோ தான் வரும் for sure 100%. ஆமாம் வெயிட் ஃபார் இட். எஸ் வெயிட். ஃபுல் வெயிட் அதில் போடக்கூடாது. And yes, thank you so much guys for the support. Until then, bye from Mahesh. Bye from Aisha. Bye bye. Ta-da.